அதுவும் எப்போதுமே வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சி பாருங்க. இப்படிதான் இப்படிதான். From where you come? Why you come here and do that? Sorry. Salam. Yay! Yay! And சொல்றேன். வணக்கம், நான் தெய்வானை. இப்ப நீங்க பார்த்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற வீடியோ கிளிப்ஸ் கிடையாது. இது எல்லாமே நான் எத்தியோப்பியால வீடியோஸ் போட்டோஸ் எடுத்தப்ப நடந்த நிகழ்வுகள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி எத்தியோப்பியால வீடியோஸ் இல்லைன்னா போட்டோஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாவே எடுக்கணும். எந்த நேரத்துல யார் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கறதே தெரியாது. இவ்வளவு அளவுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே நான் அங்க இருக்க ஆளுங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு எடுத்த வீடியோஸ் தான். இருந்தாலுமே சில தடங்கல்கள் வந்தது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல நான் சந்திச்சிருக்கேன். இந்த வீடியோல நான் இந்த டிராவல்ல ஃபேஸ் பண்ண அடுத்த சேலஞ்ச் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த சேலஞ்சா அப்படின்னா அவ்வளவு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தியோப்பியா மக்களை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் வந்து கொஞ்சம் அமைதியாவே தான் இருந்தேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்வை வந்து நான் பார்த்தா கூட செம சீனாச்சு, இதை வீடியோ எடுத்து போட்டோம்னா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு நான் நினைச்சா கூட நான் தயங்கி அதை நான் வீடியோ எடுத்ததில்லை. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நிறைய அருமையான நிகழ்வுகளை வந்து நான் வந்து வீடியோ எடுக்காமே வந்து விட்டுருக்கேன். வேற என்ன, எத்தியோப்பியால ஏதாவது சேஃப்டி இஷ்யூஸ் அது மாதிரியா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவா வந்து அங்க சேஃப்டி இஷ்யூஸ் எதுவுமே வந்து கிடையாது. நம்ம பாதுகாப்பாவே வந்து டிராவல் பண்ணி போகலாம். அங்க கலாச்சாரமே வேற, அதனால வந்து மத்தவங்க வந்து நம்மள தொந்தரவு பண்ணுவாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து கிடையாது. வேற என்ன சேலஞ்ச் அப்படின்னா பெருசா வந்து எதுவுமே வந்து பிரச்சனை வந்து அங்க கிடையாது. இருந்தாலுமே இந்த திருட்டு பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டே இருந்தது. நம்ம வடிவேலு சார் சொல்ற மாதிரி அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே அது ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பேக் கரெக்டா இருக்கா, பேக்குள்ள எல்லாமே திங்ஸ் இருக்கா அப்படிங்கிற பதட்டம் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே வந்து இருக்கும். ஏன் அந்த அளவுக்கு அங்க பயங்கரமா திருடுவாங்களா அப்படின்னா பயங்கரமாலாம் திருட மாட்டாங்க. ரொம்ப அமைதியா அலட்டிக்காம அழகா திருடி முடிச்சிருவாங்க. நம்ம படங்கள்ல எல்லாம், பழைய படங்கள்ல எல்லாம் சென்னையில எல்லாம் பிக் பாக்கெட் அதிகமா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்மளோட ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட சில சமயங்கள்ல பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுக்கிறது எதுவும் தெரியாம எப்படி வந்து எடுப்பாங்களோ அதே மாதிரி எத்தியோப்பியால பாக்கெட்ல இருந்து அழகா வந்து போன் வந்து திருடிடுவாங்க. இங்க போன் திருடர்கள் வந்து ரொம்ப அதிகமாவே இருப்பாங்க. பொதுவா எத்தியோப்பியால கேபிட்டல் சிட்டில தான் இந்த திருட்டே வந்து அதிகம் அப்படின்னு சொல்லலாம். வந்து லோக்கல் மக்களுக்குள்ள அவங்க திருடிப்பாங்களா அப்படின்னா வந்து அது எனக்கு தெரியல. நான் யாருமே வந்து லோக்கல் பீப்புள் என்னோட பொருள் இது காணாம போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு என் கூட இருந்த இந்தியர்கள்லயே நிறைய பேர் வந்து போன் தொலைச்சிருக்காங்க. இது புதுசா எத்தியோப்பியாவுக்கு வந்தவங்க தான் அப்படின்னு இல்ல, புதுசா எத்தியோப்பியாவுக்கு வந்து எத்தியோப்பியா பத்தி தெரியாம போன் தொலைச்சவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி 2-3 வருஷம் அங்க இருந்து நல்லா இங்க திருடுவாங்க, போன் எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களுமே சில சமயங்கள்ல வந்து போனை தவற விட்டவங்களுமே இருக்காங்க. சோ மறுபடியும் நான் சொல்ற மாதிரி இது நான் ஆடிஸ் அபபா சிட்டியை பத்தி மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். மத்த சிட்டில இதே அளவுக்கு திருட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சின்ன கிராமங்கள் டவுன்ல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து திருட்டு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நான் இருந்த டவுன்ல, ஒரு சின்ன டவுன் அப்படிங்கிறதுனால நான் இருக்கேன் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் என்னை அங்க தெரியும். அப்ப நான் வெளியில போறேன் அப்படின்னா நம்மள வந்து திருட வந்தா கூட அங்க இருக்க ஊர் மக்கள் பிடிச்சி அடிச்சிருவாங்க. அதனாலயே யாருமே வந்து திருடுறதுக்கு வந்து வரமாட்டாங்க. இந்த போன் திருட்டு இல்லாம இந்தியர்கள் நிறைய பொருட்கள் கூட திருட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச திருட்டு சம்பவங்கள் பத்தி உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். முதல்ல நான் என்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு தடவை வந்து இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணப்போ எத்தியோப்பியால இருந்த ஒரு நண்பர் அவரோட கார் கொடுத்து ஒரு டிரைவரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவரோட லேப்டாப் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்டேயே அவரோட லேப்டாப் கொடுத்து நீங்க சிட்டி போறதுனால இது வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு வாங்கன்னு ஏதோ சொல்லி அவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் அது சரியா என்னன்னு கேட்டுக்கல. போய்கிட்டே இருக்கும், டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த டிரைவர் வந்து அந்த லேப்டாப் பேக் எடுத்து என்னோட காலு கீழே வந்து வச்சுட்டு அவர் வந்து போயிட்டு அவரு டிரைவ் பண்ணிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஊர் வரும்போது அந்த ஊர்ல அவர் இறங்கி பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி போயிட்டாரு. இறங்கி போகும்போது அவர் அந்த கார் டோரையும் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்து போயிட்டாரு. நானும் உட்காந்துட்டு இருக்கேன், அவர் பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ஆள் வந்து வராரு. வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி என்னை கொஞ்சம் இந்த கால் எடுத்துக்கிறீங்களா, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டாரு. நானும் வந்து கால் தள்ளிட்டு அவர் லேப்டாப் பேக் வந்து எடுத்துட்டாரு. சரி, ஏதோ வந்து டிரைவருக்கு தெரிஞ்சவர் போல, கரெக்டா லேப்டாப் பேக் எங்க இருக்குதுன்னு தெரியுது, கரெக்டா நம்மள வந்து கொஞ்சம் தள்ளிக்கிங்கன்னு வந்து கேஷுவலா கேக்குறாரு அப்படின்னு நினைச்சு வந்து நான் தள்ளிட்டேன். அவர் லேப்டாப் பேக் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. போயிட்டு சரி அவர் போய் டிரைவர்கிட்ட பேசுவார் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்படியே தள்ளி வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாரு. உடனே நான் டிரைவரை கூப்பிட்டு, ஒருத்தர் போறாரு, நீங்க அனுப்பிச்சு வச்சாலா, அவர் வந்து லேப்டாப் பேக் எடுத்துட்டு போறாரு, நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்களான்னு கேட்டப்போ இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் பாக்குறதுக்குள்ள இந்த லேப்டாப் தூக்கிட்டு போனவர் ஒரு ஆட்டோ வந்து நிக்குது, டக்குன்னு இந்த ஆட்டோல ஏறாரு, கிளம்பிட்டாரு. ஏற்கனவே இவங்க பிளான் போட்டு நம்ம இந்த இடத்துல நிக்கணும், லேப்டாப் வந்து எடுக்கணும்னு பிளான் போட்டாங்களா அப்படின்னு எனக்கு அந்த டிரைவர் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருந்தது.
ஆனா உண்மை தெரியாம நம்ம பாட்டுக்கு வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாவே இருந்துட்டேன். வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறது எனக்கு எப்போதுமே ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்ன வரைக்குமே வந்து அந்த ஃபீல் வந்து இருக்கு. இன்னொரு விதமா எத்தியோப்பியால எப்படி திருடுவாங்கன்னா, என்னோட அனுபவத்துல சொல்றேன். நம்ம எங்கேயாவது வந்து போகணும், டிராவல் பண்ணணும் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டோ இல்ல வந்து ஏதாவது ஒரு பொதுவான இடத்துக்கோ போயிட்டோம் அப்படின்னா, நம்மளோட பேக்ஸ வந்து நம்மள வந்து இழுத்துட்டு வர விட மாட்டாங்க. நான் தான் கொண்டுட்டு வருவேன் ரொம்பவே வந்து கம்பல் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு அங்க போய் எத்தியோப்பியாவுக்கு போய் பழக்கமானவங்க வந்து வரவங்களை எல்லாம் வந்து திட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா சில சமயங்கள்ல சில பேர் கொஞ்சம் தயங்கி இருக்கவங்க, கொஞ்சம் பயப்படுறவங்க எல்லாம் வந்து அவங்க கம்பல் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறதே வந்து புரியாது. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு இந்திய பெண்மணியை வந்து அவங்க கார்ல இருந்து இறங்கி அவங்க வந்து வெளியில வரணும் அப்படிங்கிறப்ப ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணி நாங்க தான் வந்து பேக் வந்து தூக்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அந்த சமயம் அவங்க எல்லாரையும் தடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு சமயத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறதே புரியாம அவங்க கிட்ட இருந்த பேக் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. பார்த்தா லேப்டாப் பேக்கும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. அதுல பாஸ்போர்ட் இருந்திருக்கு, அவங்களோட முக்கியமான பொருட்களும் இருந்திருக்கு. அவ்வளவுதான், தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு யார்கிட்ட அவங்க பேக் கொடுத்தாங்க அப்படின்றது கூட புரியாத அளவுக்கு வந்து கிளாஷ் மாதிரி அப்படியே ஒரு செகண்ட்ல வந்து அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. பேக் தூக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ போராடினாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எப்படியாவது கிடைக்குமானா. அவங்க வந்து நிறைய அவங்களோட டேட்டா கான்டென்ட் வந்து லேப்டாப்ல வச்சிருக்கிறதுனால லேப்டாப் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. ஆனா கிடைக்கவே இல்லை. எத்தியோப்பியால ஒன்ஸ் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அவ்வளவுதான், அது வந்து அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரொம்பவே சிரமப்பட்டாங்க. இது வந்து ஒரு விதமான வந்து கஷ்டமான நிகழ்வு நம்ம இந்தியர்களுக்கு நடந்தது. இதே மாதிரியே இன்னொரு திருட்டு வந்து ஒரு பெண்மணிக்கு நடந்திருக்கு. எத்தியோப்பியால பெரும்பாலும் நம்ம தங்க நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதே வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்ம கழுத்துலயோ இல்ல கையிலயோ ஒரு நகை இருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எப்பயாவது திருடலாம் அப்படின்னு வந்து பிளான் போடுவாங்க. பெரும்பாலும் அங்க நகைகளை தவிர்த்துக்கிறது தான் வந்து நல்லது. ஒரு பெண்மணி இந்தியால இருந்து எத்தியோப்பியா வந்துட்டு அவங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிராவல் கன்டினியூ பண்றதுக்காக வந்திருந்தப்போ அவங்களோட கழுத்துல வந்து ஒரு நகை போட்டிருந்திருக்காங்க. அதை ஒரு பையன் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல திருடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அந்த இடமே வந்து ஆட்கள் இல்லாம இருந்திருக்காங்க. சரியான சந்தர்ப்பமா பயன்படுத்திட்டு அந்த பெண்மணியோட கழுத்துல இருக்க நகையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருக்கான். இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் திருட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நகையை பிடிச்சுக்கிட்டாங்க, விடவே இல்லை. அந்த பையனும் அந்த நகையை பிடிச்சுக்கிட்டான், விடவே இல்லை. ரொம்ப நேரம் வந்து 2 பேருமே போராடிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வேற யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்றேன்னே தெரியாம அவங்கள வந்து கீழே தள்ளி இழுக்க ஆரம்பிச்சிருக்கான். தரன்னு வந்து செயினை மட்டும் பிடிச்சிட்டு இழுக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த பெண்மணி அப்பவும் வந்து அந்த செயினை விடாம வந்து அப்படியே இழுக்க அவங்களும் போயிட்டே இருந்திருக்காங்க. அவன் இழுத்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து சில ஆட்கள் நடமாட்டம் பார்த்துட்டு அந்த பையன் பயந்து விட்டுட்டு ஓடி போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்த மக்கள் அவங்களை வந்து தூக்கி அவங்களுக்கு வந்து என்ன முதல் உதவி பண்ணணுமோ அதை பண்ணி அவங்களை வந்து காப்பாத்திருக்காங்க. இன்னொரு வகையான திருட்டு என்ன தெரியுமா? இப்ப நம்ம இந்தியால இருந்து வர்றோம் அப்படின்னா வந்து ஒரு பேக் ரெடி பண்ணி அந்த பேக்ல வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி நமக்கு என்னென்ன வேணும்னு யோசிச்சு லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அதையெல்லாம் வந்து வாங்கி போட்டு தூக்கிட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்க பல செக்யூரிட்டி செக், சில இடங்கள்ல வந்து இதை எடுங்க, ஓபன் பண்ணி காட்டுங்க, அதை எடுங்க, இதை எடுங்கன்னு வந்து சொல்லி இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம அதை கொண்டுட்டு வந்து எத்தியோப்பியா சேர்த்ததுக்கு அப்புறம் சில பேர் வந்து பஸ் டிராவல் பண்ணுவாங்க. பஸ் டிராவல் பண்றதுக்கு அந்த பேக்ஸ் எல்லாமே தூக்கி மேல வந்து பஸ்க்கு மேல போட்டு வந்து கட்டிடுவாங்க. டிராவல் பண்ணி முடிச்சு அவங்க ஊர்ல போய் இறங்கும் போது பேக்கை இறக்குங்க அப்படின்னு சொல்லும் போது பேக் இல்ல அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்? இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து பேக் இழந்திருக்காங்க. அவங்க என்னென்ன பொருள் வச்சிருந்திருப்பாங்க அதுல அத்தனையுமே அப்படியே அவுட், அப்படியே வந்து தூக்கிட்டு போயிருவாங்க பேக. இது எந்த இடத்துல நடந்துச்சு? அவங்களும் இந்த பஸ்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த இடத்துல வந்து பஸ் நின்னு, ஏன்னா நிறைய இடங்கள்ல நிப்பாங்க அப்படின்னு நான் என்னோட வீடியோலயே சொல்லியிருப்பேன். எந்த இடத்துல நின்னாங்க, எந்த இடத்துல வந்து யாரு வந்து எப்படி வந்து அது எடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு விவரமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னும் இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி ஒரு திருட்டு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு இடத்துல இந்தியர்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிடுவாங்களாமா. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போன் பண்ணி ஒரு பேங்க் டீடைல்ஸ் வந்து கொடுத்து, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து, இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா உங்க சர்டிபிகேட்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க எப்படியும் அந்த பணத்தை கொடுத்துதான் சர்டிபிகேட்ஸ் மீட்கிற மாதிரி இருக்கும். என்னதான் வந்து அவன் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்களை கண்டே பிடிக்க முடியல. பணம் கொடுத்து சர்டிபிகேட்ஸ் வாங்குற மாதிரி நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவே கொஞ்ச நாள் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது எவ்வளவு அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மற்ற சம்பவங்கள் எல்லாமே நான் என் கூட இருந்த ஆட்கள் வந்து பார்த்தது, எதிர்கொண்டது. இது வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம். அதனால வந்து எனக்கு பெருசா வந்து இதை பத்தி தெரியல. ரொம்பவே கவனமாவே இருக்கணுமே அப்படிங்கறதும் எனக்கு இந்த டிராவல்ல சேலஞ்சா அமைஞ்சது. சில சமயம் எல்லாம் ஒரு ஷோல்டர் பேக் மட்டும்தான், அந்த பேக்கே வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறதே தெரியாது. ஒரு இடத்துல ரொம்ப தூக்கிட்டே போயிட்டு இருக்க முடியாதுன்னு சில இடங்கள்ல எல்லாம் வச்சுட்டு வந்து உட்காந்துடணும் அப்படின்னா
அந்த இடத்துல நிக்கிற மக்கள் சில பேரெல்லாம் அப்படியே இந்த பேக் பக்கத்துல வருவாங்க, லைட்டா அதை ஓபன் பண்ண முடியுமான்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து நான் பார்த்துட்டே தான் உட்காந்துருப்பேன். அவங்க ஓபன் பண்ணுனாங்கன்னா அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்திரிக்க முடியலப்பா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பாத்துக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் நான் அப்படி எங்கேயாவது இப்படி திரும்பி பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா லைட்டா அவங்க கை வந்து பேக் பக்கத்துல போகும். அப்புறம் போயிட்டு பேக்கை எடுத்துட்டு வந்துருவேன். சோ இது மாதிரி கொஞ்சம் கவனமாவே எல்லா இடங்கள்லயுமே இருக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு. அததான் நான் வந்து கொஞ்சம் கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணினேன். கொஞ்சம் ஃப்ரீயா வந்து இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சோ ஆப்பிரிக்கானாலே திருட்டு தான், அங்க இருக்கவங்க எல்லாருமே திருடர்கள் தான் அப்படின்னு தயவு செய்து வந்து நினைக்காதீங்க. வில் ஸ்மித் ஒரு படத்துல சொல்ற மாதிரி கருப்பா இருந்தாலே திருடர்களா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் வந்து கேள்வி கேட்பேன். ஏன்னா நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், எத்தியோப்பியால இருக்கவங்க எல்லாம் இந்தியால இருக்கவங்க வந்து திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு. ரொம்ப கேஷுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைய நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது கேட்ட விஷயத்தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களும் கருப்பர்கள் தான், கருப்பினத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எப்படி நம்மளை பார்த்து ஆசைப்படலாங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உண்மையாவே என்னை கஷ்டப்படுத்தினுச்சு. அதே மாதிரி இதையும் வந்து தயவு செய்து சொல்லாதீங்க. எந்த நாட்டுல இருக்க மக்களையுமே வந்து பொதுவா வந்து பேசவே முடியாது. இந்த மக்கள், இந்த நாட்டு மக்கள் இப்படிதான் இருப்பாங்க, இந்த கண்டத்து மக்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உதாரணம் சொல்லி கூட உங்களுக்கு வந்து விளக்க முடியும். ஏன்னா ஒரு தடவை நான் என்னோட கையில இருந்த மோதிரம் வந்து கீழே விழுந்துருச்சு. நான் மார்க்கெட்ல வந்து பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியாமே வந்து கையில இருந்த மோதிரம் வந்து கீழே விழுந்துருச்சு. நான் போயிடுச்சு அவ்வளவுதான். ஏன்னா அந்த ரோடும் வந்து சரியா இருக்காது, மண் தரை, மக்கள் கூட்டம், அவ்வளவுதான், அது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து எனக்கு முடிவாயிடுச்சு. இருந்தாலுமே தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு மொழி கூட வந்து கன்வே பண்ண தெரியாது அவங்க கிட்ட. அதனால நான் இப்படிதான் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன், இதுதான் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப கொஞ்சம் பேர் அங்க இருந்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களும் வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அந்த வழியா தள்ளு வண்டி தள்ளிட்டு வந்த ஒரு ஆள் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாரு. அவர்கிட்ட இதே மாதிரி இது வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றப்போ அவரு தள்ளு வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு அந்த இடத்துல எல்லாம் தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு அந்த மோதிரம் வந்து கையில கிடைச்சிருச்சு. கண்டிப்பா இதை வந்து கொடுத்தோம்னா ஒரு பணம் வரும் அப்படின்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவரு என்கிட்ட கொண்டாந்து வந்து குடுத்துட்டு போனாரு. இவ்வளவு அளவுக்கு அவர் எடுத்ததையும் நான் பார்க்கல. அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று தேடிட்டு இருந்தாரு, அதையும் நான் கவனிக்கல. அதை வாங்கிட்டு அவருக்கு தேங்க் பண்ணது வந்து அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அந்த அளவுக்கு மக்களையும் நம்ம எத்தியோப்பியால பார்க்க முடியும். நான் நிறைய தடவை வந்து மார்க்கெட் எல்லாம் போகும்போது என் கையில வந்து பணம் இருந்தாலோ இல்ல மொபைல் போன் இருந்தாலோ அங்க இருக்க மக்கள் எல்லாம் என்னை பாக்குறப்பெல்லாம், அது மார்க்கெட்டுக்குள்ள மட்டும் அடிக்கடி கூப்பிட்டு பணத்தை வந்து வெளியில வச்சுக்காத, உள்ள வச்சுக்கோ, பர்ஸ்குள்ள வச்சுக்கோ, பேக்குள்ள போட்டுக்கோ, திருடங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நான் ஒரு தடவை கூட என்னைய வந்து திருடர்கள் வந்து என்னட்ட வந்து பேக் வந்து பறிச்சோ இல்ல வந்து பணத்தை வந்து புடுங்கியோ நான் வந்து அது மாதிரி ஒரு சூழலையே நான் வந்து சந்திக்கவே இல்லை. நான் இருந்த வரைக்குமே எந்த பொருளுமே தொலைச்சது கிடையாது. ஆனா வெள்ளைக்காரங்க இருக்கிற ஒரு நாட்டுல வெள்ளையா இருக்கிறவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்கு போய் ரொம்ப கேஷுவலாவே என்னோட பேக்கை வந்து வச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க அழகா பேக்கை ஓபன் பண்ணி என்னோட ஐபேட், 2 பிராண்ட் நியூ போன்ஸ், இந்த யூடியூப்காக நான் வச்சிருந்த சில எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய ஹார்ட் டிஸ்க் நிறையவே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா ஊர்லயுமே வந்து திருடர்கள் இருப்பாங்க. நம்ம ஊர்ல இல்லாத திருட்டா? இந்த நாட்டுக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, கருப்பா சிவப்பா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எல்லா நாட்டிலயுமே திருடர்கள் இருப்பாங்க. கவனமா இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.